நபி அவர்கள் மக்களை நோக்கி சொன்னார்கள் என்று சொன்னார்கள். நபி பேச மாட்டார்கள். அல்லாஹ் கற்றுக் சொல்லுவார். அவரு இதுல இருந்தவருக்கு பறவையினுடைய மொழிகள் தெரிந்தன என்பது தெரிய வருகிறது. அதுக்கப்புறம் சுலைமான் நபி அவர்கள் ஜின்னு, மனிதன், பறவை இந்த பட்டாளங்களோடு என்ன செய்யறாரு, புறப்பட்டு போறாரு. ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறார். சுலைமான் நபியும் போறாரு. மனிதர்கள் இருந்த படை வீரர்களும் கிளம்பி போறாங்க. அவருக்கு வசப்படுத்தி கொடுத்த ஜின்களும் போய்கிட்டு இருக்கிறார்கள். அவருக்கு கட்டுப்படுத்தி கொடுத்த பறவைகளும் மேல பறந்தபடியே அவரோடு சேர்ந்து பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்படி வரும்பொழுது ஹத்தா இலவ் அத்தவ் அலா வாதி நம்மை ஒரு எறும்பு புற்றுக்கு அருகே அவர்கள் வந்த பொழுது காலத்து நம்மளுக்கும் ஒரு எறும்பு சொல்லு, என்ன சொல்லு, எறும்புகளே உள்ள போயிருந்த இந்த சுலைமான் அவருடைய படைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் உங்களை முடிச்சிருவாங்க, பெரிய கூட்டமா வருது, இந்த இடத்துல நின்றீங்க என்று சொன்னா அவங்க அறியாத நிலையில எழுந்து முடிக்க மாட்டாங்க. லா யஹதி மன்னக்கும் சுலைமான் ஜுனூதுஹு வஹும் லா யஷூரூன், அவங்க அறியாத எறும்பு முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு சிக்னல் கொடுக்கலாம். அந்த மெசேஜ் அனுப்பின உடனே எறும்பு இறங்குவேன் பச்சமா லாகிக்கும் கவுலியா, அதனுடைய சொல்லை கேட்டு சுலைமான் நபி அவர்கள் புன்னகை பூத்தார். பேசிக்கிட்டு ஒரு சிரிப்பு செஞ்சுக்கிட்டார். சுலைமான் நபி அவர் சிரித்துக் கொண்டார். அவன் சொல்லிக்காரு. அப்படி அப்பதான் அவர் கேட்கிறாரு, யாரெல்லாம் நீ எனக்கு இந்த நீ செஞ்ச அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கி வை, எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் புரிந்த அருளுக்காக நான் உனக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. அப்ப இதுல என்ன நடந்ததுன்னா பறவையுடைய பாஷை அவருக்கு தெரியுது. பறவைன்னா பறவையோடு கொண்டு கூட எறும்பு வரைக்கும் அது பறவையை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா எல்லா ஜீவராசிகளுடைய மொழியும் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு விளங்குது. எறும்பும் தெரிஞ்சிருக்கு. எறும்பு பறவைகள் இல்ல, பறவை மொழி தெரிஞ்ச மாதிரியே எறும்பு மாதிரி ஊருக்கு செல்லக்கூடியவற்றினுடைய பாஷைகளும் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. இதுக்கிடையில அது தொடர்ச்சியில் அப்படி வருது. குது குதி என்று பறவைகள் எல்லாம் அவருக்கு வசப்படுத்த எல்லாம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, பறவை எப்படி பார்க்கிறாரு, எல்லாம் கரெக்டா இருக்கு, பரம்பு இருக்கு, கரெக்டா இருக்கு, சரி இருக்கு. பறவைகள் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த படைகளை எல்லாம் கொடுத்திருந்தான். நிழல் வரக்கூடியதற்காக வேறு வேறு காரணத்திற்காகவோ பறவைகள் அவர் கோஷப்படுத்தி இருந்தன. அதுல ஒரு பறவையை காணோம். என்ன பாக்குறாரு, அந்த ஹுதுஹுது என்ற ஒரு பறவை அங்க காணல. அது அல்ல சொல்லிக்காரு, அவன் மக்களை பெயர சொக்கால மாலி லா அரை ஹுதுஹுத அம்கான மினல் காயிதீன், பறவைகள் எல்லாம் அவர் கணக்கெடுத்தார். கரெக்டா இருக்குதான்னு சொல்லி கணக்கெடுத்து பார்த்தார். அப்ப ஹுதுஹுது பறவையை காணவில்லையே, அது என்ன மறைந்து விட்டதா என்று அவர் உடனே கேட்கிறார். லவ் அஜிபன்னஹு அலாபன் சதீதன், அதை நான் கடுமையா தண்டிப்பேன். அல்லாஹ் வசப்பட்டு கொடுத்திருந்தாங்கல்ல, அதனால இன்னும் நாளைக்கு எண்ணி பார்க்கும்போது இப்ப இல்ல, ஏதோ அது டேட்டா கொடுத்துட்டு போய் விட மாட்டான், வந்தா என்ன செய்வேன், கடுமையா கண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அஜிப் அன்னஹு அலாபன் சதீரன், கடுமையான முறையில் அதை தண்டிப்பேன். அவளை அதுப அன்னஹு, அல்லது அறுப்பேன், அதை அறுத்துவேன், கருத்து அறுத்து கொண்டுருவேன், அல்லது அவளை ஏற்றி எண்ணி சுல்தானே முடியும், அல்லது தெளிவான ஒரு காரணத்தோட என்ன சொல்லணும், ஏன் இல்லைன்றதுக்கு என்ன செய்யணும், காரணம் சொல்லணும். நான் புறப்பட்டு வரும்போது எல்லா பறவைகளையும் கொடுத்தா வரணும், இந்த ஒரு பறவை மட்டும் காணும் அப்படின்னா நான் இது தண்டிப்பேன், இல்லைன்னா அறுப்பேன், இல்லைன்னா ஒரு தகுந்த ஒரு முகாந்திரம் சொல்லணும். ஏன் வரல, என்ன வேலையினால தாமதமா இருக்குங்கிறத காரணம் சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார். இது 27, 21 தொடர்ச்சி வரலாம். கைரபாயி கொஞ்ச நேரம் கூட கழியவில்லை, உடனே வந்துருச்சு. என்ன பாடு திட்டிட்டு இருக்கிறாரு, உடனே அந்த ஹுதுஹுதுங்கிற பறவை வந்துவிட்டது. அகத்து விமானம் தொகுத்து புகி, உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியோடு நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு சுலைமானே உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியோடு உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன். சபையின் நபரின் சபை என்ற ஊரில் இருந்து ஒரு உறுதியான ஒரு செய்தியை பெற்று வந்திருக்கிறேன். சபை ஒரு நாடு, அந்த நாட்டில் உள்ள ஒரு செய்தியை பார்த்துட்டு அது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை நான் பார்த்ததுனால அதை கூர்ந்து கவனிச்சு லேட்டா போச்சு. அதை பார்த்து மெசேஜோடு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே விஷயத்தை வளர்க்குது. என்ன பார்த்துச்சா, இன்னி வஜத்து இம்ராத்தன், அங்கே ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். சபைங்கிற நாட்டில் ஒரு பெண்ணு தமிழுக்கும் அவர்கள் மீது ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த நாட்டில் ஒரு பெண் இருக்கிறார், அவர்தான் அந்த நாட்டுக்கே அதிபராக இருக்கிறார், அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஊட்டியத்தை மின்கொள்ளி செய்யும் எல்லா பலங்களும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாடு அப்படி ஒரு நாடு, எல்லா ஆட்சி அதிகாரம் பலம் எல்லாமே கொடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். உலகம் அரசும் அழியும்,
அவளுக்கு பயங்கரமான சிம்மாசனம், அவள் உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனம் இருக்க, அதுவே பயங்கரமான ஒரு மகத்தான ஒரு சிம்மாசனம் வேற அவளுக்கு இருக்கிறது. வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜூன லிஷம்ஸி குந்துனில்லா, அல்லாஹ்வை வணங்காமல் சூரியனுக்கு அவனும் அவளுடைய சமுதாயமும் சஜ்தா செய்வதை நான் கண்டேன். அவங்களுடைய ஒரு மன்னர், ஒரு ராணி இருக்கிறார், அந்த ராணிக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டா சூரியனை வழிபடுற சமுதாயமா இருக்கு. அந்த பெண்ணு சூரியனுக்கு தான் வழிபடுறா, அந்த சமுதாயமும் சூரியனை வழிபடக்கூடிய கடவுளாக வழிபடக்கூடிய காட்சியை பார்த்தேன். சைத்தான் அபாலகம், அவங்க செயல்களை சைத்தான் நல்ல செயல் மாதிரி அவங்களுக்கு காட்டியிருக்கிறான். அதனால சத்தகுமான் சரி நேர்வழி விட்டு தடுத்துனா புகுமலாயகத்ததும் அவங்க நேர்வழி நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பறவை பார்த்துட்டு மெசேஜ் சொல்லு. குது என்ற ஒரு பறவை சுலைமான் நபி சொல்றாங்க, நம்பு நீங்க நம்ப கொஞ்சம் கவனிச்சு பார்க்க ஆய்வு செய்ய போறேன், நீங்க உண்மையா பொய்யா இப்படி ஒரு பார்த்தேன்னு சரியா இல்லையா. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது, சுலைமானுக்கு ஆற்றல் கொடுத்தாலும் பக்கத்தில் ஒரு ராணி இருக்காங்க மெசேஜ் அவருக்கு தெரியல. மனிதர் தான் இந்த சொன்னவரால செய்தி கிடைச்சே தவிர அதுவே அப்படித்தானே சொல்லுது, உனக்கு தெரியாத ஒரு செய்தியே வந்திருக்கிறாங்க, அதான் எனக்கு தெரியும் ஆட்கள் தெரியும் சொன்னார் அவரு. அது சுலைமான் நபிக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் மனிதன் என்ற முறையில் அவருக்கு நமக்குள்ள ஆற்றல் தான் இருந்திருக்கு. அதுதான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உதவிகளை எல்லாம் செஞ்சதுனாலதான் கூடுதல் செய்தியை அறிந்து கொள்ள முடிஞ்சு. இந்த பறவை சொல்றதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு இருக்கிறாங்க அவருக்கு தெரியல. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா சனங்குரு சதத்த அம்குத்தமிழ் காய்வி, நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியா என்பதை நான் ஆராய போறேன். அப்படி சொன்ன பிறகு கூட அந்த சுலைமான் நபிக்கு நம்பிக்கை வரல. இந்த பறவை சொன்ன பிறகு கூட இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நினைக்கல அவர், இன்னும் ஆய்வு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சுலைமான் நபி அதை ஆய்வு பண்ணினாரு, அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு அது அந்த விஷயம் வரல. அடுத்த விஷயத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடறோம். ஒரு கடிதத்தை கொடுத்து அந்த பறவைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இத போய் அவங்க முன்னாடி கொண்டு போடு, நான் ஒரு கடிதம் தருகிறேன், அதை கொண்டு போய் செய்ய அவர்கள் முன்னாடி போடு, அவங்க என்ன சொல்றாங்க என்பதை தூரத்தை நின்று பார்த்து கொண்டே இருக்கு, அவங்க சொல்ற பதிலோட என்ன செய்ய திரும்பி வா அப்படின்னு சொல்ல. இது ஹபீபி கிதாபி ஹாலா, என்னுடைய இந்த கடிதத்தை கொண்டு சென்று வாழ்த்துகை இலைகள் இதை அவர்கள்ட்ட கொண்டு போய் போடு. போட்ட உடனே சும்மத்தை வல்ல அன்பும் அவர்களை விட்டு சற்று ஒதுங்கி நின்றுகள் பொன்னூர் மாலா ஏஜுவன் அவங்க என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை கவனித்து என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பறவைக்கு என்ன செய்யறாங்க, சுலைமான் நபி ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். காலில் கட்டு விட்டுருக்கலாம், அதை கட்டு கூட்டு அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனே காலர் அந்த பெண்ணு சொல்றார், அங்க போயிட்டார். உடனே பாஸ்டாங்க கடிதத்தை கொடுத்து விட்டாங்க. போனவங்க சொல்ல மாட்டான், கொடுத்து விட்டார்கள் அர்த்தம். கொடுத்தார்கள், பறந்து செய்து கொண்டு போட்டுச்சு. போட்ட உடனே பொம்பளை படிச்சிருந்தா அந்த பொம்பளை சொல்லுது, யா ஐயர்கள் மளவு பிரமுகர்களை சபையை கூட்டிச்சு வந்திருக்கிறதான எல்லாம் கூட்டிச்சு. உடனே அந்த கடிதத்தை பற்றி மக்கள்கிட்ட சொல்றதுக்காக வேண்டி இன்னி உளுக்கிய இளைய கிதாபும் கரீம், ஒரு மரியாதைக்குரிய ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கிறது, எனக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்னமும் சுலைமான இன்னமும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த கடிதம் என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் சுலைமானிடம் இருந்து வந்ததாக தோன்றுகிறது. அதனுடைய ஆரம்பம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இருக்கிறது. அளவற்ற அருளாளனும் பிஸ்மில்லா இருந்திருக்காது அவங்க பாஷையில, இதனுடைய அர்த்தம் இருந்திருக்கும். இது அரபி சொல்ல பிஸ்மில்லாங்கிறது. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை அந்த பாஷையில எழுதியிருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று அந்த கடிதம் துவங்குகிறது. அது என்ன மேற்று இருக்கிறது, அல்லாஹ் தஆலா அலைய வஅத்துனி முஸ்லிமீன், நீங்கள் எனக்கு எதிராக நீங்கள் நிகழ்ச்சி நினைக்காதீர்கள், எனக்கு கட்டுப்பட்டு வாருங்கள், என் ஆளுகை என்பதுதான் நீங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் சுலைமான் நபி குறிப்பிட்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், நான் ஒரு பெரிய ஜிம்மு சைத்தான்லாம் வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க ஒரு பக்கத்தில் தனியா இருந்தீங்கன்னா சரியா வராது, எனக்கு கீழே நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அதுல எழுதிக்கிறார். இந்த செய்தியை அந்த அம்மா மக்கள்கிட்ட சொல்லு. இங்க அப்புறம் என்ன செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, கடிதங்கள் எழுதும் பொழுது சுலைமான் நபி என்ன பண்ணியிருக்கிறாங்க, பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் எழுதியிருக்கிறாங்க. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் சொல்லி சுலைமான் நபி கடிதம் எழுதி அனுப்புறாங்க. யாருக்கு அனுப்புறாங்க இந்த கடிதத்தை,
ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சூரியனை வணங்கக்கூடிய ஒரு பெண், அல்லாஹ் வணங்காதவங்க அவங்க, சூரியனை கடவுளாக நினைக்கக்கூடியவர்களுக்கு அதை எழுதி அனுப்புறாங்க. நம்ம சமுதாயத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, தபால்ல பிஸ்மில்லா எழுதக்கூடாது, கடிதத்தில் நினைக்கக்கூடாது, பிஸ்மில்லா எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? நாங்க மற்றவங்க எல்லாம் தொட்டுவாங்க, அதான் அல்லாஹ் நம்பாதவங்க எல்லாம் கைனால தொட்டுருவாங்க, அல்லாஹ் தொட்டா என்னென்ன சொல்றதுன்னு சுலைமான் நபி அனுப்பி வச்சாங்க. சுலைமான் நபி அது இதே மாதிரியான மக்களுக்கு தான் கடிதம் அனுப்புறாங்க. அதுல அதுக்கு தான் 756 நம்மளால கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதக்கூடாதுன்னு. அப்ப என்ன பண்றது? அல்லாஹ்வின் பெயரால் எழுதவும் வேணும், எழுதாமல் இருக்கணும். அப்ப என்ன செய்யறது? ஐடியா பண்ணி அதுக்கு ஒரு குறுக்கு வழி என்ன, இந்த நியூமராலஜின்னு ஒரு கணக்கை போட்டு